السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரலையின் ஊடாக இந்நிகழ்வை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம். ரமலானை அடைவதனுடைய நோக்கம் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதுதான். லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டால் நாம் என்ன சொல்ல வேண்டும், லைலத்துல் கத்ரை அடைவதற்காக நாம் எந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி என்கிற இந்த துஆ நாம கூட்டாக சேர்ந்து ஓதுகின்ற பொழுது ஃபஅஃபு அன்னா என்று ஓதுவோம். அந்த ஒருமை பன்மை என்ற பிரச்சனை, அது பிரச்சனை இல்லை. அல்லாஹும்ம இறைவா, இன்னக அஃபுவுன் நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃபுவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னா எங்களை தொட்டும் நீ மன்னித்து விடுவாயாக. இந்த அஃபு என்கிற வார்த்தை பல அர்த்தங்களை கொண்டது, அதில் மன்னிப்பு ஒன்று. ஆஃபியத் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆஃபியத் என்று சொன்னால் மனிதன் ஆரோக்கியமாக இருப்பது. ஆஃபினி வஅஃபு அன்னி, இறைவா எங்களை மன்னித்து எங்களுக்கு ஆரோக்கியத்தை தா. பழைய மக்கள் பேசும் பொழுது ஆஃபியத்தா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆஃபியத்தா இருக்கிறீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா, சோமா இருக்கிறீங்களான்னு தமிழ்ல கேட்கிற மாதிரி. நம்முடைய பழைய முஸ்லிம்களுடைய பாரம்பரியத்தில் அரபு சொற்கள் அதிகமாக தமிழில் இருக்கும். பேசுகிற பொழுது நிறைய இருக்கும். அது இப்பொழுது அந்த இடத்துக்கு ஆங்கிலம், இங்கிலீஷ் வார்த்தைகள் மாறிவிட்டது. சும்மா எந்த கட்டத்திலையும் பேசும் பொழுதும் மாஷா அல்லாஹ் என்பாங்க, சுப்ஹானல்லாஹ் என்பாங்க, இன்ஷா அல்லாஹ் என்பாங்க. இதெல்லாம் அந்த அரபு சொற்களாக வரும். பேசுகிற பொழுது கூட என்ன செய்வார்கள் என்று கேட்டால் இந்த அரபு சொற்களை பாவிப்பார்கள். அரபு சொற்கள் ஹத்னா, சுன்னத் வைக்கிறேன்னு சொல்றது ஹத்னா. ஹத்னாங்கிற என்ன வார்த்தை? அரபு. மையத்து வீடு, மையத்து வீடு, மையத்துங்கிறது அரபு சொல். இது மாதிரி அந்த ஆஃபியத் என்கிற அந்த வார்த்தையும் ஒரு அரபு சொல். அதிகமான வார்த்தைகள் அரபு சொற்கள் நம்முடைய வளமையில் இருந்தது. அதுவெல்லாம் இன்றைக்கு மாறிவிட்டது. இன்றைக்கு ஒரு ஆளை கண்டு பேசக்கிட்ட ஃப்ரெண்ட் என்று பேசுவாங்க, ப்ரோம்பாங்க. அதெல்லாம் ஒரு இடைச்செருகலான ஒரு நவீனம் நம்முடைய இஸ்லாமியர்களை ஆட்கொண்ட விஷயங்கள் தான். பழையாக்கள் பேசும் பொழுது ஒரு ஆளுக்கு சலாம் சொல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபீபி என்று சொல்லுவாங்க. ஹபீபி அது இன்றைக்கு அரபு நாட்டு பேஷன் என்று தான் மக்கள் நினைக்கிறாங்க. நம்ம மக்கள்கிட்ட இருந்த விஷயம் ஹபீபி என்று பேசுவாங்க. என்ன அன்புக்குரியவர் என்று அர்த்தம். மலைஜா இன்றைக்கு அதெல்லாம் அந்த ஒரு நம்மை விட்டு பிரிந்து போன ஒரு விஷயங்கள். அப்ப மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய விஷயங்கள்ல உள்ளதுதான் அஃபுவு ஆஃபியத். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், ஆஃபியத் என்றால் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அப்ப ஆஃபியத்து அஃபு என்கிறது நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். நம்ம ஓதக்கூடிய துஆக்கள்லயும் என்ன வருது? ஆஃபினி வஅஃபு அன்னி என்று வரும். ஆஃபினி, எனக்கு ஆஃபியத்தை தா. அப்ப நாம அந்த அரபு சொற்கள் பாவனையிலிருந்து நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டோம். பள்ளி வாசலுக்குள்ள ஒரு நாம உழு செய்வதற்கு, சுத்தம் செய்வதற்கு ஒரு தடாகம் இருக்கும். அதை யாருமே தடாகம் என்று சொல்றது இல்லை. என்ன சொல்லுவோம்? ஹவுல் என்று சொல்லுவோம். ஹவுல் என்ற என்ன அரபியில? தடாகம். அப்ப அந்த ஹவுல் என்கிறது ஒரு அரபு வார்த்தை, உலு அரபு வார்த்தை. அப்ப நிறைய விஷயங்கள். முசல்லா, தொழக்கூடிய விரிப்புக்கு முசல்லா என்று சொல்லுவோம். மிம்பர், யாரும் அதை மேடை என்று சொல்றல. மிம்பருக்கு தமிழ்ல பொருள் மேடை. இமாம் மேடையில நிக்காரு யாரும் சொல்ல மாட்டாங்க. இமாம்ங்கிறது மரபுதான். மேடை என்று சொல்றது இல்ல, மிம்பர். அப்ப நம்மளுக்கு நம்மள அறியாமலே நம்மளோட புழக்கத்துல நிறைய அரபு சொற்கள் என்ன செஞ்சது, இருந்துச்சு. அதெல்லாம் மருவி போச்சு, நம்ம விட்டு இப்ப அந்த இடத்துல இங்கிலீஷ் வந்துட்டு இங்கிலீஷ பேசுறதுதான் ஒரு பெஷனா போயிட்டு.
இன்றைக்கு நம்ம எத்தனை இளைஞர்கள் தமிழை பேசக்கிட்ட நான் உண்மையிலே மத்தாக்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு தெரியல. என்ன பொறுத்தோ அரபு மொழி அல்லாஹ்வுடைய வேதத்தின் மொழி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மொழி, சொர்க்கத்தின் மொழி. அரபு மொழி என்பது 3 ஸ்பெஷல் இருக்குது. ஒன்று வேதத்தினுடைய அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கிய வேதத்தினுடைய மொழி, இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழி, அடுத்த சொர்க்கத்தில் உள்ள மொழி. சொர்க்கத்தில் எந்த யாராயிருந்தாலும் சொர்க்கத்தில் பேசப்படுற மொழி அரபு மொழி தான். சொர்க்கத்துல ஹிந்தி உருது எல்லாம் இல்ல, எல்லாருக்கும் இந்த அரபு மொழி. இந்த 3 காரணங்களுக்காக அரபு மொழியை ஒரு மனிதன் நேசிக்க வேண்டும். ஒரு முஸ்லிமா இருந்தா அந்த அரபு மொழியை நேசிக்க வேண்டும். அதே நேரத்துல இந்த அரபுக்கு அடுத்ததாக ஒரு மொழி இந்த உலகத்துல நான் நேசிக்கிறதாக இருந்தால் அது தமிழ் மொழியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அமெரிக்க ஆய்வாளர்களுடைய கருத்தின்படி இந்த உலகத்தின் ஆதி மொழியாக தமிழ் மொழி அடையாளம் காணப்பட்டிருக்கிறது, கல்வெட்டுகளில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அரபுக்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் இந்த தமிழ் மொழி என்கிறது. அரபு இதோட கொஞ்சம் தொடர்பான மொழியாக இருக்கும். ஆதி மொழி என்று வரக்கிட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட மொழியாக அது இருக்கலாம் என்ற ஒரு தொடர்பு அதற்கு இருக்குது. ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தில் இறக்கப்பட்ட மற்றும் வாழ்ந்த பிரதேசங்கள் என்று அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்கள் வரலாற்று நூல்கள்ல இலங்கையினுடைய தலைமன்னார் போன்ற பகுதியும் அதே போல இந்தியாவினுடைய ராமேஸ்வரம் என்கின்ற பகுதியும் இனம் காணப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் இந்த 2 பகுதியிலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளுடைய கபறுகள் இன்னும் இருக்குது. தலைமன்னார்லயும் இருக்குது, ராமேஸ்வரத்திலையும் இருக்குது. அப்ப இப்படியான அடையாளங்களை கொண்டு அவங்க வாழ்ந்த பிரதேசம் இன்றும் பாரம்பரியமான மொழியாக தமிழாக இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம அரபுக்கு அடுத்ததாக நம்ம நேசிக்கக்கூடிய அந்த மொழியாக நாம் என்ன செய்யலாம், தமிழை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு 2க்கும் அப்பால் ஒரு நாகரீகத்துக்குள் நம்முடைய சமூகம் போய்விட்டது. அதனால இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு புழக்கத்தில் இன்று இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். அஃபு ஆஃபியத். அப்ப இது நடைமுறையில உள்ள விஷயம். அஃபு என்று சொன்னால் மன்னிப்பு, ஆஃபியத் என்றால் ஆரோக்கியம். ரமலான்ல லைலத்துல் கத்ரை அடைந்தால் என்ன ஓத வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிற பொழுது என்ன கற்றுத் தருகிறார்கள்? அல்லாஹும்ம இன்னக அஃபுவன், இறைவா நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி அல்லது ஃபஅஃபு அன்னா ஒருமை பன்மை, என்னை மன்னிப்பாயாக அல்லது எங்களை மன்னிப்பாயாக என்ற இந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும், ஓத வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இது ஒரு மகத்தான துஆ, ஒரு சுன்னத்தான துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த துஆக்களை கற்றுத் தந்தார்களோ அந்த துஆக்களை ஏனைய துஆக்களை விட முன்னிலைப்படுத்துவது இஸ்லாத்தில் மிக முக்கியமான சுன்னத். நாம் எல்லாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்கின்ற அந்த வழி கொள்கை வழியில் உள்ள மக்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்ன? இஸ்லாத்தின் பார்வையில குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், சஹாபாக்கள், இமாம்கள், இறைநேசர்களான அவுலியாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்த வழிகள். எந்த அறிஞர்கள் இமாம்களும் உபரியான வணக்கங்களை கற்றுத் தந்திருக்கிறார்களே தவிர, உபரியான வணக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தது நம்ம பின்பற்றணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது நம்ம பின்பற்றணும். இதற்கு மேலதிகமாக நீங்கள் வணக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு இமாம்கள் சில துஆக்கள், சில ஓதல்கள், சில திக்ர் முறைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். அதை மேலதிகமாக நாங்கள் சேர்த்துக் கொள்ள முடியும். இதை விட்டு அதை பின்பற்ற வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. இமாம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் அவர்கள் அல்லாஹ் கற்பித்த துஆக்கள் எதையுமே விட்டதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த எந்த துஆக்களையும் விட்டதில்லை. அதை சேர்த்து மேலதிகமாக சில ஓதல்களை அவர்கள் ஓதி வந்திருக்கிறார்கள். இப்ப நாம் அதை பின்பற்ற முடியும். எப்படி பின்பற்ற முடியும்? அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்களையும் சேர்த்து அதை அடுத்ததாக அவர்களுடைய கருத்துக்களையும் ஏற்று நாங்கள் பின்பற்ற முடியும். இன்னைக்கு நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல துஆக்கள் அல்லது ஏதாவது இஸ்லாமிய ரீதியான சில வார்த்தைகள் பாடமா இருக்கு. ஆனா பிரதானமான விஷயங்களை நாங்கள் மனநமிட தவறி விடுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் கேட்க வேண்டிய துஆக்கள், ஓதல்கள் கற்றுத் தந்திருக்கிறாங்க. அது நம்மளுக்கு பாடம் இருக்குதா இல்லையான்னு கேட்டா பெரும்பாலும் பாடம் குறைவு, இருக்க வேண்டும், குறைவு. ஆனால் இலாஹி லஸ்து நம்ம எல்லாருக்கும் பாடம்.
இலாஹி லஸ்து என்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமாம்கள் எங்களுக்கு ஓதும்படி சொன்ன ஒரு அழகிய பிரார்த்தனை, அது ஒரு தௌபா. ஆனால் அந்த இலாஹி லஸ்து எப்பொழுது உருவாகிறது? இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. இமாம் அப்துல் வஹாப் அஷ்ஷஅரானி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லி தந்த பிரார்த்தனை துஆ என்று ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொன்று கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய மகனார் அப்துல் ரஸாக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய வார்த்தை துஆ என்ற பொருள் அதுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட இஸ்லாத்துக்கும் இந்த துஆக்கு இடையில 500 வருஷம் இடைவெளி இருக்குது. இலாஹி லஸ்து நம்ம எல்லாருக்கும் பாடம். ஏன் நாளாந்து நம்ம ஓதுறோம் வெள்ளிக்கிழமை, எல்லாருக்கும் மனப்பாடம். ஆனா வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய அதிகமான மத்த விஷயங்கள் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமான்னு கேட்டா குறைவு. சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயம் இருக்கு குர்ஆன்ல, அது வெள்ளிக்கிழமை கட்டாயம் ஒருத்தர் ஓதணும். முக்கியமான ஒரு சுன்னத். வியாழக்கிழமை மக்ரிபில இருந்து வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கு இடையில சூரத்துல் கஹ்ஃப் ஒருவர் கட்டாயம் ஓத வேண்டும். யாராவது சூரத்துல் கஹ்ஃபை வளமையாக ஓதி வந்தால் தஜ்ஜாலுடைய கொடுமைகள், தீவிரங்கள், பிரச்சனைகளை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார். சூரத்துல் கஹ்ஃபில முன்னுக்கு இருக்கிற 10 வசனங்களை யாராவது மனனமிட்டு வைத்திருந்தால் அவருக்கு தஜ்ஜால் தீண்ட மாட்டான், நெருங்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. மனனமிடுறது கொஞ்சம் கஷ்டம் என்று வச்சு கொண்டாலும் பார்த்து ஓதுற விஷயத்துல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமான்னு கேட்டால் கொடுக்க வேணும். சரி, குறைகளை விடுவோம். எனவே அந்த அடிப்படையில ரமலான்ல எவ்வளவு துஆக்களை வேண்டுமானால் நாங்கள் கேட்கலாம், அது நம்முடைய இஷ்டம். தராவீஹ்க்கு பிறகு நம்ம ஒரு துஆ ஓதுறோம், அந்த துஆக்கள் நிறைய விஷயம் வருது. அல்லாஹும்ம ஜஅல்னா பில் ஈமானி காமிலின், அது தொடக்கமே. யா அல்லாஹ் எங்களை ஈமான்ல பரிபூர்ணமானவர்களாக ஆக்கி தருவாயாக. அல்லாஹும்ம ஜஅல்னா பில் ஈமானி காமிலின் வலி ஃபராயிலிக முஅத்தீன், உன்னுடைய ஃபர்லுகள் கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக. வலி ஸகாத்தி ஃபாயிலின் வலி ஸலாத்தி ஹாஃபிலின், தொழுகையை பேணக்கூடியவர்களாக. வலி ஸகாத்தி ஃபாயிலின், ஸகாத்தை கொடுக்கக்கூடியவர்களை எங்களை ஆக்குவாயாக. வலிமா இந்தக தாலிபீன், உன்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை கேட்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக. எவ்வளவு அர்த்தமான விஷயம், எவ்வளவு ஆழமான துஆ. இந்த துஆக்கள் வரிசையில நாம மறக்காம கேட்க வேண்டிய ஒரு துஆ தான் அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளில் இருந்து வந்த துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆ கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா உன்னை விளங்கிக் கொள்ளணும். இப்ப நாம இப்ப அல்லாஹும்ம யா அல்லாஹ் என்று கேட்கிறோம். அல்லாஹ் தெரிஞ்சா, அல்லாஹ் கண்ணுக்கு தெரிஞ்சா இப்ப அல்லாஹும்மன்னு சொன்ன நம்ம இல்ல. யா அல்லாஹ், அல்லாஹ்வே, யா ரஹ்மான், அளவற்ற அருளாளனே, ரெண்டு கண்ணுக்கு தெரியல. அல்லாஹ்வும் தெரியல, ரஹ்மான் எதுவும் தெரியல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம யா இறைவா, யா அல்லாஹ் என்று கேட்டால் அது அவர்களுடைய தரிசனத்தில் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு தெரியாமையா கேட்டாங்க? இல்ல. அப்ப அந்த துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்று தந்தால் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அந்த துஆவுக்கு பவர் இருக்கு. ஏன் பவர் இல்லாத ஒரு துஆவா இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நம்மளுக்கு கற்று தர மாட்டாங்க. ஆக அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், இறைவா நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னா எங்களை மன்னிப்பாயாக. இதுக்கு அங்கால் நாம சில விஷயங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். அது அவ்வளவு கேட்க வேண்டிய விஷயம் என்ன? ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ், சங்கையானவனே கருணையாளனே யா அல்லாஹ். திருப்ப ஃபضலம் மினல்லாஹி வ நிஅமா, அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து ஃபضல் அருட்கொடையை எங்களுக்கு தருவாயாக. வ நிஅமா ஃபضல் சிறப்பை தருவாயாக. வ நிஅமா அருட்கொடை தருவாயாக. வ ஆஃபியத்தன், நம்ம என்ன கேக்குறோம்? ஆஃபியத்தையும் தருவாயாக. வ ஸலாமா, ஆபத்துக்கள், நோய் நொம்பலங்கள் எல்லாத்தையும் விட்டு ஈடேற்றத்தையும் எங்களுக்கு தருவாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். ஃபضலம் மினல்லாஹி வ நிஅமா வ மக்ஃபிரத வ ரஹ்மா, உன்னுடைய புறத்திலிருந்து பாவ மன்னிப்பையும் கருணையையும் தருவாயாக. வ ஆஃபியத்தன் வ ஸலாமா, ஆஃபியத் உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக. வ ஸலாமா ஆபத்துக்கள், பலாய் முசீபத்துக்கள், நோய் நொம்பலங்கள் இவைகளில் விட்டு ஈடேற்றத்தை எங்களுக்கு தருவாயாக. வனஸ்தகபிருல்லாஹ் வனஸ்ஸலுக்கல் ஜன்னah, வனஸ்தகபிருல்லாஹ் நாங்க எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் கிட்ட பிழை பொறுக்க தேடுகிறோம். வனஸ்ஸலுக்கல் ஜன்னah உனக்கிட்ட சொர்க்கத்தை கேட்கிறோம். வனஊது பிக்க மினன் நார்,
உனக்கிட்ட நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம். இவ்வளவு துஆக்களையும் நாம இந்த கடைசி காலத்துல ரமலானுடைய பிற்பகுதியில பாதிக்கு பின்னாடி நாம ஓதுகிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் சாதாரணமான விஷயங்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை தருகிறார்கள். என்ன தெரியுமா? துஆக்கள்ல மிகச் சிறந்தது என்ன தெரியுமா? கொஞ்சம் வார்த்தையா இருக்கணும், ஷார்ட் துஆவா இருக்கணும், நிறைஞ்ச கருத்து அறிக்கணும். துஆ கேட்கும் பொழுது சில இடங்கள்ல துஆ கேட்பாங்க என்னன்னு கேட்டு இந்த விரிவா ஏன்னா அல்லாஹ்க்கு விளங்குறதுன்னு நினைச்சாங்களோ, இல்ல துஆ கொஞ்சம் பெருசா இருந்தா ஆட்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறாங்களோ தெரியல. சில இடத்துல துஆ இருக்கு, அதத்தான் இதத்தான் அங்கதான் அக்குபுற அணிபுற பிரிச்சு பிரிச்சு துண்டு துண்டா கேட்கிறது. அதை விட துஆவை குறுகிய கொஞ்ச வார்த்தைகளால நிறைந்த பொருள்களுடையதாக கேட்கிறது அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமானது. இது யார் சொல்லி தர்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு துஆ கற்று தர்றாங்க. எவ்வளவு ஷார்ட்டான துஆன்னு பாருங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. துஆ. இந்த துஆட பொருளை சொல்றேன். இதுக்குள்ள என்ன இல்ல என்று நீங்க பாருங்க. இந்த துஆக்குள்ள என்ன இல்ல என்று நீங்க பாருங்க. என்ன இருக்குது என்று பாருங்க. பொருள் என்ன தெரியுமா? ரப்பனா எங்கள் இறைவா, ஆத்தினா ஃபித் துன்யா இந்த துனியாவில எங்களுக்கு நீ தா, ஹஸனத்தன் நல்லதென்று என்னவெல்லாம் அம்படையும் தா. முடிச்சு. அந்த வார்த்தைக்குள்ள உங்களுக்கு வீடு நல்லதுன்னா வீடு கிடைக்கும், காசி நல்லமுன்னா காசி கிடைக்கும், ஆடை தேவைன்னா ஆடை கிடைக்கும், ரிஸ்க் தேவையா ரிஸ்க் கிடைக்கும். துனியாவில் எதுவெல்லாம் ஹஸனா நல்லது என்று நீ விரும்புகையோ அப்படிதான் ஷார்ட். வஃபில் ஆகிரதி ஆகிரத்தில எதுவெல்லாம் ஹஸனா நல்லதென்று நீ கருதுறியோ அப்படிதான் முடிச்சு. ஜன்னத்து ஃபிர்தௌஸ் வேணுமா, ஹவுல் கௌதர் வேணுமா, சுந்துசி இஸ்தப்ரக் என்கிற பட்டு சுவனத்து பட்டாட வேணுமா, நிழல் அரசுடைய நிழல் வேணுமா, கட்டில் வேணுமா, பலம் வேணுமா, மாளிகை வேணுமா, சகலதும் கம்ப்ளீட் ஷார்ட். அதால இமாம்கள் பள்ளிகள்ல தொழுகை நடத்துற இமாம்கள் எவ்வளவு துவா ஓதுவாங்க. அது ஒரு கடமைக்கு நிறைய துவாக்கள் ஓதுவாங்க. சிலது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த துவாக்கள் இருக்கும், சிலது இமாம்கள் கற்று தந்த துவாக்கள் இருக்கும், ஓதுவாங்க. நல்ல சந்தோஷம். ஆனா கடைசியா முடிக்க கிட்ட எல்லா இமாமும் இந்த துஆ சொல்லி தான் முடிப்பாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இன் ஷார்ட், மிக குர்ஆன்ல சொல்லப்பட்ட மிக மட்டுருக்கமான துஆ. எந்த அளவுக்கு துஆ தெரியுமா? ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாரு, ஹஜ்ஜுக்கு போய் கஅபத்துல்லாஹ் தவாப் செய்றாரு. 7 தடவைகள் கஅபத்துல்லாஹ்வை சுத்தி முடிச்சாதான் ஒரு தவாப். ஒரு தரம் சுத்தினா ஒரு தவாப் இல்ல, 7 தடவை சுத்தினாதான் ஒரு தவாப். அந்த 7 தடவையில கஅபத்துல்லாஹ்வுல 2 மூலை இருக்கும், 4 மூலை, அதுல 2 மூலை. ஒன்று ருக்குனுல் யமானி என்ற ஒரு மூலை, அது யமன் தேசத்தை நோக்கினதாக ஒரு மூலை, ருக்குனுல் யமானி. இன்னொன்று அதை தாண்டி வரக்கிட்ட ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிற மூலை இருக்கும். இந்த 2க்கு இடையில 70,000 மலக்குகள் எந்த நேரமும் ஆமீன் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. அவ தவாப் செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அவன் ஸ்ரீலங்கனா இருக்கட்டும், பிலிப்பைனா இருக்கட்டும், அமெரிக்கனா இருக்கட்டும், ரஷ்யனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தவாப் செஞ்சுக்கிட்டு வரக்கிட்ட இந்த ருக்குனே யமானி என்கிற இடம் வந்து ஹஜருல் அஸ்வதுக்கு இடையில 70,000 மலக்குகள் ஆமீன் சொல்ற இடம் இருக்கே, அந்த துண்டுக்குள்ள எல்லாரும் கேட்கிற துவா இந்த துவாவை தான் கேட்கும். எல்லாரும் கேட்பாங்க, சகலரும், எந்த நாடா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜமாத்தா இருந்தாலும் பரவாயில்ல, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா இதான் கேட்பாங்க. அவ்வளவு பவர்ஃபுல் துஆ. அப்ப நாம அல்லாஹ் கிட்ட ஒரு துஆவை கேட்கிற நேரத்துல அர்த்தத்தை, ஆழத்தை, பிரயோஜனத்தை, பெருமானத்தை உணர்ந்து போட்டு கேட்டோம்டா அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அப்ப இந்த துஆட பவர் என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னா. இந்த துஆட பவர் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்ட துஆ. இவ்வளவு ஆழமான துஆக்கள். எனவே துஆக்களை முடிந்த வரைக்கும் நாம இவ்வாறு புரிந்து கேட்க வேண்டும். லைலத்துல் கத்ர் நம்ம கண்ணால காணல, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன நீங்க கடைசி 10ல அதை தேடி பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. எப்ப கிடைக்குதோ கிடைச்சிட்டு போகட்டும், ஆனா இந்த துஆவை தொடர்ந்து நம்ம ஓதிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தர்மத்தை கொடுப்போம். 10 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு தர்மத்தை கொடுப்போம். எப்ப லைலத்துல் கத்ர் இருந்தாலும் அந்த 10 நாள்ல உண்டுக்குள்ளானே வரும். 10 நாளும் தொழுவோம், 10 நாளும் தர்மம் கொடுப்போம், 10 நாளும் துஆ கேட்போம், 10 நாளும் குர்ஆன் ஓதுவோம்,
10 நாள்ல ஏதாவது ஒரு நாளுக்குள்ள இருக்கத்தானே வேணும். 27ஆம் கிழமைக்கு மட்டும் தொழுகிறவனுக்கு வேணும்னா மிஸ் ஆகலாம் ஒருவேளை. ஆனா 10 நாளும் விடாம அதை தேடுற மனிதனுக்கு எப்படி அதை தவறி போற சொல்லுங்க பாபம். எனவே தராவியில மட்டும் லைலத்துல் கத்ரை தேடிடாம தஹஜ்ஜுத் தொழ வேண்டும், சுபஹ் தொழ வேண்டும். வெறுமனே தராவியில மட்டும் லைலத்துல் கத்ரை தேடக்கூடாது. தராவியில லைலத்துல் கத்ரை தேடி போட்டு அன்னைக்கு நேரத்துல சாப்பிட்டு போட்டு சுபஹ் தொழாம படுத்தா சரி வருமா சொல்லுங்களேன்? வருமா? சரி வரா. உளு செஞ்சு விட்டு சுபஹ் தொழாம படுத்த கேஸ் தான் இது. தராவி சுன்னத், சுபஹ் வரல. எனவே நாம் அனைவரும் இந்த விஷயத்துல லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன அமல்கள். நீங்க 10 நாளையில ₹1 தர்மம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, அது எப்படியாவது ஒரு நாள் லைலத்துல் கத்ரை அதுக்குள்ள அகப்பட்டே தீரும். 1000 மாதங்கள் நீங்க தர்மம் கொடுத்த கூடி அதுல கிடைக்கும். 10 நாளும் விடாம தொழுது பாருங்க, அதுல ஒரு நாள் லைலத்துல் கத்ரை இருக்கும். அன்று நீங்கள் 1000 மாதங்கள் அமல் செய்தவர்களாக கருதப்படுவீர்கள். 10 நாளில் ஒரு நாள், 10 நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது குல் ஹுவல்லாஹு அஹதியாவது ஓதி வாங்க. குறைஞ்சது ஒரு தடவையாவது அந்த 10 நாள்ல ஒன்று லைலத்துல் கத்ரா இருக்கும். நிச்சயமா நீங்க 1000 மாதங்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிய கூலியை நீங்கள் அடைவீர்கள். எனவே சாதாரண விஷயம் அல்ல, சின்ன விஷயம் அல்ல. நம்மளுக்கு விளங்குது இல்ல, நம்ம கனவு காண்றோம். கனவுல பெரிய பெரிய கனவு எல்லாம் காண்றோமா இல்லையா? கனவுல பெரிய பெரிய கனவு எல்லாம் காண்றோம், பிளைட்ல போற மாதிரி காண்றோம், எங்கெல்லாம் போறோம். எழும்பின பிறகு கனவு கலைஞ்சு போகுதா இல்லையா? அப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை நாம உறக்கத்தில் காணும் கனவு போன்றது. உறக்கத்தில் காணும் கனவு நாம் விழித்ததும் எப்படி கலையுமோ அதுபோல நாம் எல்லாம் அல்லாஹ்வில் நின்று வந்தவர்கள், நாம் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கியே செல்கின்றவர்கள். இடையில உறக்கத்தில் கனவு காண்பது போலதான் சொற்ப வாழ்க்கை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணை திறந்ததிலிருந்து நாம மிதந்துக்கிறோம். கண்ணை நிரந்தரமா மூடுவோமே, மூடினத்துக்கு பிறகு திறக்கிறது தான் உண்மையான கண். அதுக்கு பிறகு இருக்கிறதா உண்மையான வாழ்க்கை. அதுக்கு பிறகு மீள வர முடியாது இந்த உலகத்தில. அதுக்கு பிறகு இந்த லைலத்துல் கத்ரை தேட முடியாது, சதகா கொடுக்க முடியாது. மனிதன் கேட்பான், லௌலா அஹ்ர்தனி இலா அஜரின் கரீப், கொஞ்சம் என்ன விட்டு விடு யா அல்லாஹ், கொஞ்சம் கரீப், கொஞ்சம் விட்டு விடு, சொற்ப காலம் என்னை விட்டு விடு. அஸ்ஸதக வாகும் மினஸ் சாலிஹீன், இருக்கிற அம்பட்டையும் சதகா கொடுத்து சாலிஹானவனா திருப்பி நான் வந்து காட்டுறேன் மனிதன் கேட்பான். வலன் யுஅஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, காலம் முடிந்து விட்டால் அல்லாஹ் இந்த ஆத்மாவையும் பிற்படுத்துவதில்லை. விளங்காது, விளங்காது. ஒருவன், ஒரு மீனவன் ஒரு தூண்டலை கடலுக்குள் போடுகிறான். ஒரு மீன் அந்த தூண்டலை சுத்துது. பக்கத்தில் உள்ள மீன்கள் சொல்லுதோ, நீ அந்த தூண்டலை சுத்தாத, அது எரை குத்தி இருக்குது, அதை நீ கொத்தினேண்டா ஒன்னு மேல இழுத்து எடுத்துருவானுகள், எடுத்து ஒன்னு சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் ஒன்னு அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவான் என்று மத்த மீன்கள் சொல்லுது. இந்த மீன் தூண்டலை போய் சுத்தி பார்த்தோம், நீங்க சொன்னா போல ஒன்றும் விளங்கலையே, நல்ல இறை ஒன்று அதுல நல்ல சாப்பாடு ஒன்று, அந்த இரணம் எனக்கு கிடைக்காம நீங்க பிளாக் பண்றீங்க போல என்று சொல்லி போட்டு இந்த மீன் என்ன செய்யுது, அந்த தூண்டலை இரையை கொத்துகிறது. அதுக்கப்புறம் என்ன முடிவு? சொல் பேச்சு கேட்காட்டி கடலுக்கு மேல வரும். அதுக்கு பிறகு சட்டிக்க வெந்து சமையல்ல முடிஞ்சு. அதை ஸதகல்லாஹுல் அலீம். என்ன அது போல இந்த உலக வாழ்க்கை, சில இன்பங்கள் நம்மை தூண்டல் போன்று சுத்தி, நம்ம சில இன்பங்களை சுத்தி கொண்டிருக்கிறோம். அது கொத்தினாத்தான் விளங்கும், இப்ப விளங்காது. சட்டிக்க போனது போல விஷயம் விளங்கும். அது மாதிரி இந்த உலகத்தில சுகமான வாழ்க்கையில எல்லாம் செய்யறோம். ஆனா கபருக்குள்ள நம்ம போன பிறகுதான், கண்ணை மூடின பிறகு நம்மளை யாரு குளிப்பாற்றா என்று நமக்கு தெரியும். ஆனா ஒரு வார்த்தை நம்மளுக்கு அவரோட பேசி கேளா, அடே கொஞ்சம் பார்த்து ஊத்துறா தண்ணிய, கூதலா இருக்கு சொல்லி கேளா, அடே நாசுக்குள்ள தண்ணி போகுதுடா கொஞ்சம் பார்த்து செய்டா, ஏலா வலிக்குதுடா, எல்லாம் சொல்லுவோம். அவருக்கு விளங்காது, அவருக்கு விளங்க மாட்டான். கபருக்குள்ள கொண்டு வைக்க கிட்ட பாவியான அடியான், எங்கடா என்ன தனியை விட்டு போறீங்கன்னு கதறுவான். சுத்தி இருக்கிற யாரையும் கேட்க மாட்டான், யாருக்கும் கேட்க மாட்டான்.
அது வர்றதுக்கு இடையில இருக்கிற காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்துறதா இருந்தால் இந்த காலங்களை பெருமதியாக்கி இந்த துவாக்களை, இது போன்ற துவாக்களை கேட்டு நன்மை அடைவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு நல்லது புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.